வணக்கம். இந்திய இளைஞர்கள் கைகளில் இந்தியா 79 ஆண்டுகளுக்கு முன் நம் தாத்தாக்கள் தங்கள் இரத்தத்தை சிந்தி தங்கள் உயிரை கொடுத்து தியாகம் செய்து வாங்கி தந்த சுதந்திரம் இது. இல்லையென்றால் நாம் இன்றும் அடிமைகளாக தான் இருந்திருப்போம். அன்று அவர்கள் கையில் துப்பாக்கி இல்லை. இருந்தது என்னவோ ஒரே ஒரு ஆயுதம்தான். அதுதான் தேசபக்தி. அந்த ஒரே ஒரு ஆயுதத்தை வைத்து தான் வெள்ளையனை பிரிட்டிஷ் அரசாங்கத்தை இந்த சுதந்திர தியாகிகள் விரட்டினார்கள். இன்று அந்த பாரதம் யார் கையில் இருக்கிறது? உங்களுக்கே தெரியும். இளைஞர்களான உங்கள் கைகளில்தான் அந்த பாரதம் எதிர்காலம் இருக்கிறது. உன் கையில் இருக்கும் நண்பா அந்த சிறிய மொபைல் ஃபோன். அது வெறும் ஃபோன் அல்ல, அதுதான் உன் ஆயுதம். நீ எழுதும் ஒரு கோடு, நீ தொடங்கும் ஒரு ஸ்டார்ட் அப், நீ போடும் ஒரு விதை. அதுதான் உன்னுடைய அந்த ஃபோன் மூலம் உலகம் முழுவதும் சென்றடைகிறது. இதுதான் மீடியா மாஃபியா என்று சொல்வார்கள். அதுதான் நாளைய பாரதம். இனி நம் போர் எல்லையில் அல்ல, நம் போர் எல்லையிலும் இருக்கும், வறுமையின் எதிராக உள்நாட்டிலும் இருக்கும், ஊழலுக்கு எதிராக, சோம்பலுக்கு எதிராக, தேசப்பற்றுக்கு எதிராக, உள்ளூர் தேசத்திற்கு எதிராக, அரசியல் செய்யும் அரசியல் தலைவர்களுக்கு எதிராக நமது போராட்டம் இருக்கும். மறந்துவிடாதே நண்பர்களே, நீ சாதாரணமானவன் அல்ல. இளைஞர்கள் வ.உ.சியின் வம்சம், கட்டபொம்மனின் இரத்தம், மறைந்த அப்துல் கலாமின் காணுங்கள் கனவு திட்டம். அப்துல் கலாமின் கனவு காணுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். இந்த சுதந்திர தினத்தில் நாம் ஒரு உறுதிமொழி எடுப்பது அவசியம். நான் படிப்பேன், உழைப்பேன், என் தாய்நாட்டை உலகின் வல்லரசு ஆக்குவேன். இது ஒரு இந்திய தேசிய கொடி அல்ல, இது நமது இந்திய தாயின் சேலை. இதில் எந்த கரையும் பட விடமாட்டோம். 79 ஆண்டுகள் நிறைவடைந்து 80வது நாளை நாம் கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். 1947 ஆகஸ்ட் 15 நள்ளிரவில் தான் நாம் அடிமைச் சங்கிலியை உடைத்து சுதந்திர காற்றை சுவாசித்தோம். சுதந்திரம் என்பது அடிமையாக இருந்தால் மட்டுமே அனுபவிக்க முடியும். இந்த சுதந்திரம் சும்மா கிடைத்ததல்ல. காந்தியடிகளின் அகிம்சை வழி, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், முத்துராமலிங்க தேவர், அம்பேத்கர், காமராஜர் மற்றும் பெரும் தலைவர்கள் துணிச்சல், பகத்சிங்கின் தியாகம், வ.உ. சிதம்பரனாரின் சுதந்திர தேசபக்தி, பாரதியார் போன்ற அறிஞர்களின், கவிஞர்களின் தமிழ் மண்ணின் மணக்கும் பாடல்களில் இயற்றிய விதம், வீரர்கள் என லட்சக்கணக்கானோர் இரத்தமும் கண்ணீரும் உயிரும் கலந்ததுதான் இந்த சுதந்திரம். ஏராளமானோர் தங்களுடைய உயிரை துறந்துதான் இந்த சுதந்திரத்தை அடைந்தோம் நாம். 1947 நாம் பெற்ற சுதந்திரம் உலகம் நம்மை சந்தேகத்துடன் தான் பார்த்து கொண்டிருந்தது. இந்த நாடு இந்த சுதந்திரத்தை தாங்குமா? இவர்களால் இந்த நாட்டை ஆள முடியுமா என்றும் கேள்விக்குறியாகத்தான் பார்த்தார்கள். ஆனால் இன்று 2026 நாம் உலகின் 5வது மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி கண்ட நாடாக உருவாகியிருக்கிறோம். விண்வெளியில் மட்டுமல்ல, எதிரி நாடுகளுடன் போர் தொடுக்கும் அளவுக்கு இந்தியா முன்னேறி இருக்கிறது. சீனாவுடன் ஏற்பட்ட கால்வான் போருக்கு பிறகு பாகிஸ்தானுடன் கார்கில் போர், அடுத்து பகல்காம் தாக்குதலுக்காக ஆப்ரேஷன் சிந்தூர், ஆப்ரேஷன் மகாதேவ் என்று ஏராளமான போர்களும் செய்து வெற்றி பெற்றிருக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.